வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எது ஞானம் என்று நாம் ஒவ்வொரு வாரமும் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனை என்பதே ஒரு ஞானம்தான். மனிதனிடம் சிந்தனை என்று ஒன்று இருக்கிறதே, அது எதற்காக இந்த சிந்தனை என்று பார்த்தால், இந்த சிந்தனைதான் செயலாக மாறுவதா அல்லது செயலாக மாற்றாமல் அதை விட்டு விடுவதா என்று தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சிந்தனை இல்லாத மனிதன் என்ன மனதில் தோன்றுகிறதோ அதை அப்படியே செயல்படுத்தி விடுவான். அப்ப அதைத்தான் சொல்லுவாங்க, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா என்ற ஒரு பாடல் வரிகள் இருப்பது போல, மனம் என்னவெல்லாம் எண்ணங்களாக எடுத்து காண்பிக்கிறதோ அதையெல்லாம் செயலாக மாற்றிக்கொண்டே இருப்பான். அவனுக்கு சிந்தனை என்பதே இல்லை. சிந்தனையை தூண்டுவதுதான் ஆன்மீகம். மகரிஷி இந்த பயிற்சிகளை எல்லாம் கொடுக்கும்போது 2 வகையாக பிரித்தார், தவம், தற்சோதனை என்று. அந்த தற்சோதனை என்பது சிந்தனை தான், முழுக்க 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 சிந்தனை தான். அது சிந்தனைக்கு உதவுவது தவம். தவம் செய்தால் சரியாக சிந்திக்க முடியும் என்பதுதான். அப்படி இல்லைன்னா சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன எண்ணம் தோன்றுகிறதோ அதை செய்ய வேண்டும். அப்படி எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். என் மனதுக்கு என்ன படுகிறதோ அதை அப்படியே செய்வேன். என் மனதுக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் அப்படி செய்வேன். இப்போ மனதுக்கா மனசாட்சிக்கா, இந்த இடத்துல 2 பிரிவு இருக்கிறது. மனதுக்கு தோன்றுவது என்பது ஒன்று, அந்த தோன்றுவதை உள்ளடக்கி மனசாட்சி என்று ஒன்று பேசுகிறதே, அது இன்னொன்று. அப்ப மனம் என்பதற்கும் மனசாட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், மேல் மனம் என்பது மனம், ஆள் மனம் என்பது சாட்சி. அதுதான் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு கவனித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை நாம் அறிவு என்று சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளும். மனசாட்சி என்பதுதான் அறிவு. அப்ப அந்த சிந்தனை என்பது நமது வாழ்வை என்ன செயலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி. இப்ப பொதுவா என்ன செயல் செய்ய வேண்டும், எதை செயலாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சாதாரணமா இன்னைக்கு சமுதாயத்துல கேட்டா, நான் நினைச்சதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, எதுக்கு எதுக்கு அதை செய்யணும் அப்படின்னு கேட்டா, அதன் மூலமாக நான்
நிறைய உணர்வுகளை அனுபவம் செய்வதற்கு என்று. நிறைய உணர்வுகள்னா என்னன்னா, இன்பமா இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு, ஆனந்தமா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, இப்படியெல்லாம் சொல்றோம். சரி, அந்த சொல்றத துன்பமா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றோமா? அதை மட்டும் சொல்றது இல்ல. இந்த இடத்துல நாம் செயலாக மாற்ற வேண்டும். ஆனால் அந்த செயல் துன்பமாக வரக்கூடாது. துன்ப உணர்வாக வரக்கூடாது. இது எல்லாருக்கும் அந்த நோக்கம் இருக்கு இல்லையா? இருக்கு. அப்ப துன்பம் என்பதை மட்டும் நம்ம விரும்புவது இல்லை. அப்ப இந்த சிந்தனைங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா, அது துன்பமாக கூடியதை மட்டும் செயலாக மாற்ற வேண்டாம் என்று சொல்வதுதான் சிந்தனை. அப்ப அந்த சிந்தனை வரும்போது எது துன்பமாக வரும், எது துன்பமாக வராது என்பதை யூகிக்கக்கூடிய அறிவு நமக்கு வேண்டும் அல்லவா? வேண்டும். அந்த அறிவு இல்லைன்னா அந்த சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்காது. அப்ப எது துன்பமாக மாறும், எது துன்பமாக மாறாது, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? நாம துன்பமாக மாறாதுன்னு நினைச்சுதாங்க செய்யறோம். ஆனா அது துன்பமா மாறுது. நான் துன்பமா மாறணும்னு இது செய்யல. ஆனால் துன்பமா மாறணும்னு விரும்பவும் இல்லை. ஆனா துன்பமா மாறுது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துலதான் நம்முடைய அந்த செயல்களில் அந்த முக்கால ஞானம் என்று சொல்வார்களே, நமது பழைய அனுபவங்களில் இருக்கக்கூடிய விளைவுகளை கணித்து செயல்பட வேண்டும் என்பது ஒன்று. நம்முடைய அனுபவங்களை மட்டும் அல்ல, இந்த சமுதாயத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய அனுபவங்களையும் நாம் கணக்கில் கொண்டு அதை என்ன பண்ணணும், சிந்தனை செய்ய வேண்டும். இங்கதான் இதுக்குதான் சிந்தனை என்று. அப்ப இப்ப இன்னைக்கு நாம தமிழானந்த யோகத்துல எது ஞானம்னு ஒரு தலைப்புல பேசுறோம், புத்தக கலந்தாய்வு பேசுறோம், ஒவ்வொரு ஞானிகளை பற்றி பேசுறோம், நிறைய பேசுறோம், ஜோதிட ஞானமும் பேசுறோம். டெய்லி ஏதாவது ஒரு சிந்தனை சொல்றோம். காலையில ஒரு சிந்தனை நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே முழுக்க 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 துன்பமாக மாறாமல் இருப்பதற்காக. அதுக்காக தானே கொடுக்குறோம். துன்பமாக மாறக்கூடிய சிந்தனைகள் எதையாவது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நாம போலியான ஆன்மீக அமைப்பு என்று ஆகிவிடும். சரி, இப்ப துன்பமா மாறாததுக்கு சிந்தனையை கொடுக்குறோம். இதை எத்தனை கோடி பேர் கேட்கிறாங்க, எத்தனை கோடி பேர் அதை நடைமுறைப்படுத்துறாங்க, எத்தனை கோடி பேர் கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. கோடிகள் அல்ல, ஆயிரங்கள் கூட அல்ல, சில நூறுகள் மட்டும்தான் பார்க்கிறது. கேட்பது எத்தனைன்னு தெரியல. அப்ப துன்பமாக மாறாமல் இருப்பதற்கான சிந்தனைகளை கேட்பதற்கே தயாராக இல்லை. அப்படிதான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இதுல இப்போ நாம சென்ற வாரத்திலே இந்த பதஞ்சலி மகான் அவருடைய ஞானத்தை பற்றி ஆசிரியர் சோமசுந்தர ஐயர் பேசுனதை நம்ம கேட்டோம். இந்த பதஞ்சலி மகான் தான் ஆரம்பத்துல இந்த யோகத்துக்கே அந்த சூத்திரம் எழுதியவர் என்று சொல்லப்படுகிறது. அந்த சித்தர்களிலே 18 சித்தர்களிலே யோக சூத்திரம் எழுதியவர் அவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் அந்த அஷ்டாங்க யோகத்திலே இறுதியாக என்ன சொல்லுகிறார்? சமாதி என்று சொல்லுகிறார். சமாதி நிலை என்பதுதான் அந்த யோகத்தின் இறுதி நிலை என்று சொல்லுகிறார். இப்போ நாம் எது ஞானம்
என்ற ஒரு தொடர் எதை நோக்கி செல்லுகிறது? அந்த சமாதியை நோக்கி செல்லுகிறதா என்று கேட்டால், இப்ப நம்ம சமாதிங்கிறதுக்கு பக்கத்திலேயே போகல. சமாதிங்கிறது கடைசி நிலை, கடைசி நிலை. ஆனால் இந்த 8 நிலைகளிலே அந்த 7வது நிலை என்பது தியானம். அந்த நிலைக்கு போறதுங்கிறதுக்கே நமக்கு இன்னும் பெரிய பல ஞானங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன் இப்படி? அஷ்டாங்க யோகத்துல ஒன்னொன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, போக முடியாமல் நம்மை தடுக்கக்கூடிய அளவிலே இதுவரை இத்தனை பிறவிகளிலும் நாம் செய்து வைத்திருந்த அந்த பதிவுகள் நம்மை தடுக்கிறது. இப்போ நிறைய ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு. இப்ப அந்த ஒரு ஸ்பீடு பிரேக்கை கடக்கணும் அப்படிங்கிறோம்னா அதை பற்றிய ஞானம் தெரிந்து அதை கடக்க வேண்டும். இப்படி நாம் வாழ்விலே பல ஸ்பீடு பிரேக்கரை கடந்து 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 அந்த தியானம்ங்கிற இடத்துக்கே வர வேண்டி இருக்கிறது. அவ்வளவு தடைகள் நம்மிடம் இருக்கிறது. அப்ப இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சு தெரிஞ்சு அதிலிருந்து விலகுவதுதான் ஞானம். இந்த ஞானத்தை தான் நாம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ அதுல இப்போ இன்னைக்கு அதாவது இப்போ நம்ம பஞ்சேந்திரிய தவம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மாதமாக, இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பஞ்சேந்திரிய தவம் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, எதுக்கு? இந்த 5 புலன்களில் நாம் அந்த செய்யக்கூடிய அந்த புலன்கள் மூலமாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் துன்பமாக மாறிவிடாமல் அந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அந்த 5 புலன்களில் அளவு முறை வேண்டும் என்பதற்காக இந்த தவம் மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. இது எப்ப கொடுத்தாங்க? ஆக்கினை தவம், துரிய தவம். இந்த துரிய தவம் கொடுத்த பிறகு அதன் பிறகுதான் பஞ்சேந்திரிய தவம் என்று ஒன்று கொடுக்குறாங்க. அப்ப இங்க பாருங்க, ஆக்கினை தவத்திலேயே நாம் அந்த அந்த புலன்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும், பெற்றிருக்க வேண்டும். இப்ப ஆகினை தவம் செய்தாகிவிட்டது. செய்த பிறகு துரியம் ஒண்ணு கொடுக்குறோம். இப்ப துரியம்ங்கிறது அந்த புலன் கடந்து நிற்கக்கூடிய நிலை என்று சொன்னாலும், இந்த துரியம்ங்கிறதுல வரும்போது என்ன நடக்குதுன்னா, நாம புலன் வழியாக பெற்ற அனுபவங்கள் அந்த இணைப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு துரியம்ங்கிற ஒரு தவத்தை பண்றோம். நீங்க ஆகினை தவம் செய்தாலும் 5 புலன் வழியாக மனம் செல்லாது. ஆனால் புலன் அனுபவங்களின் வழியாக மனம் செல்லும். இது நிறைய பேருக்கு இது தெரியும். நீங்க ஆகினை தீட்சை எடுத்துட்டு ஆகினை தவம் பண்றப்ப எண்ணங்கள் வருது அப்படின்னு எல்லா பேருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். உங்களை புருவ மையத்தை தானே கவனிக்க சொன்னோம் அப்படின்னு ஆசிரியர் கேட்பார். ஆமா, புருவ மையத்தை தான் கவனிச்சோம். ஆனா கொஞ்ச நேரத்துல அது ஏதோ ஒரு எண்ணங்களில் ஓடிவிட்டது. எண்ணங்கள் குறுக்கிட்டு கொண்டு இருக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்லுவார்னா, அப்படிதான் எண்ணம் வரும், வந்தாலும் நீங்க அதுல இருந்து விலகி விலகி திரும்ப 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 புருவ மையத்துக்கு வந்துருங்க, பழகுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப 5 புலன் வழியாக செல்லாமல் மனதை நிறுத்துகிறோம். ஆனால் புலன் அனுபவங்களில் எண்ணங்களாக வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அனுபவங்களிலிருந்து நிக்கணுங்கிறதுக்கு தான் அடுத்த நிலை தவம் துரியம். அப்ப துரியத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும்? புலன் அனுபவங்களிலிருந்தும் நிற்க வேண்டும். அந்த புலன் அனுபவங்கள் தான் பதிவுகள். அந்த பதிவுகளினுடைய அந்த எழுச்சி, அதுதான் எண்ணம். அப்ப என்ன பண்ணக்கூடாது? அந்த அந்த புலன் அனுபவங்கள் மீண்டும் எழுச்சி பெறக்கூடாது.
எதுக்கு? செயலாக மாற வேண்டும் என்று எழுச்சி பெறக்கூடாது. அது செயலாக மாறுவதற்கு தானே எழுச்சி வருது. ஒன்று செயலாக மாறுவதற்காக எழுச்சி பெறும். அப்படி இல்லைன்னா அதை நினைத்து 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 அதை கவலைப்படுவதற்கோ அதை நினைத்து ஒரு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய செயல், இது ஒரு செயல்தான். செயல்னா நாம இந்த உடல் கை கால்களை வைத்து செய்யக்கூடியது மட்டும்தான் செயல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, ஏதாவது ஒன்றை பற்றி நினைத்து கொண்டே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்ல, அப்ப அவரும் ஏதோ செயல் செய்து கொண்டுதானே இருக்கிறார். என்ன செயல்? அதை நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறார். வாயில பேசலைன்னாலும் மனதால் அவர் செயலாக அதை செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப ஏதோ ஒன்று அப்படி செயலாக மாறுவதற்காக அது வருகிறது வருகிறது. இப்போ செயலாக வருவதை நிறுத்துறதுக்கு துரிய தவம் அப்படின்னு அந்த அந்த எண்ணமாக வருவதை நிறுத்துவதற்கு துரிய தவம்னு கொடுத்தாச்சு. கொடுத்தாலும் கொடுத்த பிறகு மகரிஷி இந்த பஞ்சேந்திரிய தவம் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த புலன்கள் இருக்குல்ல, இந்த புலன்களே என்ன பண்ணுது, அதனுடைய அதன் வழியாக சென்று பெற்ற அனுபவங்கள் இருக்குது இல்லையா, அந்த அனுபவங்களை இந்த புலன்களே பதிவாக வச்சிருக்கு. இந்த அனுபவ பதிவுகள்லாம் கர்ம இயற்றல் இருக்குது, அதுதான் என்னமா வருதுன்னு நம்ம சொல்றோம். ஆனால் இந்த புலன்களிடமே என்ன இருக்கு, அந்த பதிவு இருக்குது அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஞானத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப மகரிஷி தெளிவா சொல்லியிருப்பாங்க. மகரிஷி தத்துவம் தெளிவா இருக்கு. நீங்க அங்க போய் பார்க்கணும். இந்த பாவ பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும்ங்கிற தலைப்புல போய் பார்த்தீங்கன்னா, மகரிஷி முதல்ல எங்க ஆரம்பிப்பார்? பதிவு என்றால் என்னன்னு ஆரம்பிப்பார். பதிவு என்ன, எது பதிவு, எது பதிகிறது, எங்கெல்லாம் பதிகிறது அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்படி சொல்லும்போது ஏன்னா அது உடல் செல்களில் பதிகிறது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. உடல் செல்களில் பதிகிறதுங்கும் போது இந்த 5 புலன்களிலும் செல்களால் தானே ஆனது. அப்ப இந்த 5 புலன்களிலும் என்ன இருக்கு, அந்த பதிவு இருக்குது. பதிவு இருக்கு, அந்த அனுபவ பதிவு அதுகிட்ட இருக்கு. இதுல உடல் செல்கள் முழுவதும் காமனா இருக்கிறது வேற. இப்ப நாக்கினுடைய செல்கள் என்பதற்கும் காதனுடைய செல்கள் என்பதற்கும் என்ன ஆகும், ஒரு வித்தியாசம் இருக்கும். நாக்கினுடைய செல்கள் நாக்கின் வழியாக என்னென்ன அனுபவம் எல்லாம் செய்தோமோ அவையெல்லாம் அந்த நாக்கிலேயே பதிஞ்சு வச்சிருக்கோம். காதுல இருக்கிறது காதின் வழியாக என்னென்ன அனுபவம் செஞ்சோமோ அதெல்லாம் பதிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப அங்கேயே அந்த பதிவு இருக்குது, அந்த அனுபவ பதிவு. இப்ப நம்ம என்ன பண்றோம், உள்ள இருந்து எண்ணங்கள் வராமல் நிறுத்துவதற்கு நம்ம என்ன பண்றோம், தீட்டா லெவலுக்கு மனதை கொண்டு போறோம். ஆல்பா லெவலுக்கு வந்துச்சுன்னா புலன் வழியாக போகாது. தீட்டாவுக்கு போயிடுச்சுன்னா புலன் அந்த அனுபவ பதிவுகளுக்கு உள்ள இருந்தும் அது எழுச்சி பெறாமல் நிற்கும் அப்படிங்கிறதான் தத்துவம். அப்ப அங்கிருந்து எழுச்சி பெறலனாலும் இந்த நாக்கு என்ன இருக்கு, சும்மா இருக்க மாட்டேங்குது. இது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். தினந்தோறும் காலையில 6 மணிக்கு காபி சாப்பிட்டு 25 வருஷமா பழகி இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மணி 6 ஆகுது. இப்போ அந்த 6 மணிக்கு காபி சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வருதே, அந்த எண்ணம் நம்மளுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவிலிருந்து அந்த எண்ணம் தோன்றியதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவை இன்டியூஸ் பண்றதுக்கு ஒரு பதிவு இருக்கு. என்ன அது, இந்த நாக்குல இருக்கக்கூடிய அந்த அனுபவ பதிவு இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுது, அதை தூண்டி விடுது. அப்ப இந்த நாக்கு எங்க காப்பியை காணோம்னு கேக்குது. காப்பி வேணும்னு நம்ம மனம்தானே கேட்கும், நாக்கு கேட்குமா? அப்புறம் நாக்குல அந்த அனுபவ பதிவு இருக்குது, அது எங்க என்ன காப்பியை காணோம்னு கேட்குது கேட்குது. அப்ப ஒவ்வொரு புலன் வழியாக நாம் பெற்ற அனுபவங்கள், அந்த அனுபவ பதிவுகள்
அது அந்த புலன்களிலும் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது தெரியுது. நமக்கு அதிகமா அந்த அந்த காபி சாப்பிட்றது வந்து அதிகமா இருக்கிறதுனால அதை உடனே நமக்கு காட்டுது. எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். எல்லா அனுபவங்களும் இருக்கும். பார்த்த அனுபவங்கள் கண்ணில் இருக்கும், நுகர்ந்த அனுபவங்கள் மூக்கில் இருக்கும், எல்லாத்துலயுமே இருக்கும் இருக்கும். அப்பதான் மகரிஷி என்ன பண்றாரு? அப்ப அந்த புலன்கள் மேல் தவம் செய்ய வேண்டும் என்று அப்பதான் அவருக்கு தோணுது. அப்பதான் தோணுது. அப்ப அந்த புலன்களும் என்ன செய்ய வேண்டும்? அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். புலன்களிலிருந்து நாம் மனம் விடுதலை பெற வேண்டும். அந்த புலன்கள் அதனுடைய அனுபவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த தவம். அப்ப இப்ப நம்ம ஞானத்தின் பாதையில நம்ம எங்க இருக்கிறோம்? எவ்வளவு சிக்கல்ல மாட்டி நிக்கிறோம்? நாம எப்ப ஞானம் அடைய போறோம்? சும்மா இந்த ஞானம்ங்கிறது இந்த இவ்வளவுதான் ஞானம் வாங்க, நீங்க எல்லாம் ஞானம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம்னா, அது ஏதோ ஒண்ணு சொல்லி அப்படியே ஒரு மயக்கத்துல இதுதான் ஞானம், நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு பணம் பார்த்துட்டு போயிடலாம். ஆனா ஞானம்ங்கிறது அப்படி எல்லாம் இல்லை. இல்லை. ஞானம்ங்கிறதெல்லாம் அடுத்த நிலை. அடுத்த நிலை. நம்ம சொல்லிட்டோம். இதுவரைக்கும் ஞானம்ங்கிறது என்ன சொன்னோம்? துன்பம் என்ற உணர்விலிருந்து முழுமையாக விடுதலை வரணும். அதான் ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதுல இருந்து மட்டும் விடுதலை பெற்றுட்டால் இயல்பாக இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும். அதெல்லாம் அனுபவிக்கணுங்கிறது தான் ஞானம். அதை உணர வேண்டும் என்பதுதான் ஞானம். இறை உணர்வு பெற வேண்டும் என்பதுதான் ஞானம். அப்ப அந்த இறை உணர்வு அப்படிங்கிறத நம்ம இந்த இறைத்தன்மைகளின் உணர்வுகளை நாம் பெறுவது என்று ஒரு இடத்துல நம்ம பேசிப்போம். சரி. அப்ப இந்த இடத்துல இந்த 5 புலன்கள்ல பாருங்க, அதுல ஒரு ஒரு வித்தியாசத்தை நாம உணர முடிகிறது. என்னன்னா, இப்ப பொதுவா ஒரு கேள்வி இருக்கும். இந்த பஞ்சேந்திரிய தவம் விளக்கம் சொல்லும்போது, மகரிஷிட்ட நாங்க இந்த கேள்விய அ ரொம்ப கேட்டிருக்கோம். என்ன கேள்வின்னா, இப்போ நாம அதை தொடங்குறப்ப எங்க தோலுல தொடங்குறோம். தோலுல தொடங்கி, அடுத்து நாக்கு, மூக்கு, கண்ணு, காது இப்படிதான் வரும். இப்போ இந்த பஞ்சபூதங்களின் வரிசையை பார்க்கும்போது, இந்த வரிசை மாறுபடுகிறதே என்று ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அத நாங்க மகன்கிட்டயும் கேட்டிருக்கோம். மாறுபடுகிறது. இப்ப நம்ம நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்ப தோலுங்கிறது எதுக்கு சொல்றோம்? ஆகாயத்துக்கு சொல்றோம். ஆ இல்ல. அதாவது அ 5 புலன்ல வரும்போது, இப்ப மண்ணு அப்படிங்கிறதுக்கு மூக்கு சொல்றோம். மூக்கு மண்ணுக்கு சொல்றோம். நீருக்கு நாக்கு சொல்றோம். நெருப்புக்கு கண்ணுன்னு சொல்றோம். காற்றுக்கு காதுன்னு சொல்றோம். ஆகாயத்துக்கு தோலுன்னு சொல்றோம். சரி. இப்போ இப்ப ஆரம்பிக்கிறது ஆகாயத்துல ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கங்க. அப்ப ஆகாயத்துல இருந்து பார்த்தோம்னா, வரிசையா பார்த்தோம்னா, ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படிதானே இருக்கும். அப்ப தோல்ல ஆரம்பிச்சா அடுத்து எங்க போகணும்? காதுக்கு போகணும்ல. காதுக்கு போகணும்ல. அடுத்து கண்ணுக்கு வரணும்ல. அடுத்து நாக்குக்கு வரணும்ல. கடைசியில மூக்குக்கு வரணும். ஆனா நம்ம அப்படி செய்யறது இல்லையே. நம்ம மாத்தி மாத்திலே செய்றோம். அப்ப முதல்ல ஆகாயம் வருது, அடுத்து நீர் வருது, அடுத்து நிலம் வந்துருது, நீருக்கு அடுத்து நிலம் வந்துருது, அப்புறம் என்ன வருது? நெருப்பு வருது, அப்புறம் கடைசியா காற்று வருது. இது ஏன் இப்படி மாறுச்சு? அப்படின்னு ஏன் மாத்தி செய்றோம்? அப்படின்னு கேட்டா, மகரிஷி அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உயிரினம் என்று தோன்றும்போது, அந்த ஒவ்வொரு பூதமும் 1வது அறிவுல என்ன பூதம் வந்துச்சு? 2வது அறிவுல என்ன என்ன புலன் வந்துச்சு?
அந்த வரிசைப்படிதான் நாம் தவறு செய்யறோம் சொல்லிட்டார். அப்ப ஓரறிவு தாவரத்துல அழுத்தம் என்ற தோல் மட்டும் இருந்தது. 2வது அறிவு ஜீவன்ல தோலும் இருந்தது, நாக்கும் இருந்தது. 3ல மூக்கு வந்தது, 4ல கண்ணு வந்தது, 5ல தான் காது வந்தது. அப்ப இப்படிதான் அது என்ன இருக்கு, இயற்கையில டெவலப் ஆயிருக்கு. இப்ப நம்ம இயற்கை இந்த 5 காந்த தன்மாற்றத்தையும் உணர வேண்டும் அப்படின்னு தானே உயிரினத்தை படைத்தது. ஆமா. அப்ப 5யும் உணர்றதுக்கு 5 புலனை படைச்சது. அந்த 5 புலனையும் ஏன் வருஷப்படி படைக்கல? அதுலயே ஏன் இப்படி ஒரு குழப்பம்? முதல்ல ஆகாயம் என்ற தோலை படைச்சது, ஏன் அடுத்து நேர ஆகாயத்துல இருந்து நீருக்கு போயிடுச்சு? ஏன் நாக்குக்கு போயிடுச்சு? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த அந்த வரிசைய அதுவே மாத்துதே. ஆனா நம்ம பஞ்சபூதங்கள்ங்கிற வரிசையை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு பாடுறோம். இல்லாட்டி அங்க ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இந்த வரிசையில நம்ம சொல்றோம். ஆனால் அது உருவாகும் போது அது மாறி மாறி உருவாகி இருக்கு. சரி. இப்போ இப்போ அது நமக்கு பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்று சொன்னால், இப்போ முதல்ல 2 பூதம், முதல்ல 2 புலன், அதை மட்டும் எடுத்துப்போம். முதல்ல உருவாகிய 2 புலன்கள் எது? ஒண்ணு தோல், இன்னொன்னு நாக்கு. இந்த 2 மட்டும் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது 2க்கும் என்ன ஒரு வேலை இருக்கு, என்ன ஞானம் இருக்கு, மற்ற 3க்கும் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ ஒரு 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 சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. இதுல என்னன்னு பாருங்க. இப்போ மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, வாழ்க்கை தத்துவத்துல முதல்ல இந்த உடலும் உயிரும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் யோகம் சொல்லியிருக்கிறார். யோகம் தானே, யோகத்துல முதல் யோகம் இந்த உடலும் உயிரும் இணைப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இது நமக்கு மட்டும் பொருந்துமா, எல்லா உயிரினத்துக்கும் பொருந்துமா? எல்லா உயிரினத்துக்கும் பொருந்தும். எல்லா உயிரினமுமே முதல்ல என்ன பண்ணணும், அது உயிரோடு இருக்க வேண்டும். அதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் எதை உணர்றதுங்கிறது தான் 2வது. இப்போ இந்த 5 காந்த தன்மாற்றத்தை உணர வேண்டும் என்பதற்காக உயிரினம் வந்ததுங்கிறது எது? அது அறிவு. அதை உணர்வதற்கு, அது உணர்வதற்கான வேலை அறிவுக்கு. ஆனா இந்த உடம்பு இருந்தா தானே உணர முடியும். அப்ப அந்த உடம்பு இருக்கணும்ல, இருக்கணும்ல. அப்ப அந்த உடம்பு இருக்கிறதுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டா, உடம்பு உடம்பாக இருப்பதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டா, மகரிஷி என்ன சொல்றாரு? தேவைகள் 3ன்னு சொல்றாரு. தேவைகள் 3 அது நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது என்னென்ன இருக்கு? பசி, தாகம், தட்பவெப்பத்தில் இருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உத்வேகம். இதுதான் தேவை. இது என்ன தேவை? உடலின் தேவை. இதை நம்ம இயற்கை துன்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம புரிதலுக்காக இயற்கை துன்பம் சொல்றோம். இப்போ உடலின் தேவை. இப்போ பாருங்க, இந்த உடலின் தேவைகள் 3ஐ நிறைவு செய்வதற்காக பயன்படக்கூடிய புலன்கள் எது என்று ஒரு கேள்வி கேளுங்க. இந்த தேவைகள் 3ஐ நிறைவு செய்வதற்காக பயன்படக்கூடிய புலன்கள் எது அப்படின்னு இந்த 5ல எது? 5மே தான் சார் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த இடம் நம்ம சிந்திக்கணும். நல்லா பார்த்தோம்னா இந்த தோலும் நாக்கும் மட்டுமே போதும் இந்த தேவைகள் 3ஐ நிறைவு செய்து கொள்ள. இது 2 மட்டும் போதும். மற்றெல்லாம் தேவையில்லை, மற்றெல்லாம் தேவையில்லை. பாருங்க, பசி, தாகம், இது 2ம் எதன் வழியாக நாம் நிறைவேற்றுகிறோம்? நாக்கின் வழியாக நிறைவேற்றுகிறோம். சரி, தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, அது எது? இந்த தோலின் வழியாக அதை நாம் சமன் செய்து கொள்கிறோம். அந்த தட்பவெப்பத்தை சமன் செய்யறது இந்த தோல் தானே. ஆமாம். அப்ப அங்க தோல் வந்துருச்சு. இன்னொன்னு, உடல் கழிவுகளின் உந்து வேகம்.
அப்படின்னு சொல்றோமே, அதுவும் தோல் தான். உடல் கழிவுகளின் உந்து வேகம்ங்கிறது இப்ப பாருங்க, யூரின் போகணும், மோஷன் போகணும், கழிவுகள் வெளியே தள்ளணும். அது ஃபுல்லா இந்த மசில்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயம்தான். சரி. இன்னொன்னு, உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்பதுல அந்த தாம்பத்தியம், பாலுறவு என்பதையும் நம்ம உடல் கழிவுகளின் உந்து வேகத்துல தான் வச்சிருக்கிறோம். அதுவும் அதை உணரக்கூடியது அங்க எங்க இருக்கு? தோல் தான். தோலின் மூலமாகத்தான் அதை நாம நிறைவு செய்கிறோம். அங்க அதுல இப்ப பாருங்க, இந்த 2 தேவைகள் 3மே இந்த 2ல முடிஞ்சு போச்சா? ஆமா. இந்த 2லயே முடிஞ்சிருச்சு. அப்ப மற்ற 3ம் மூக்கு, கண்ணு, காது இது 3ம் தேவையா? தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவைகள் தேவையில்லை. பாருங்க. அப்ப தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இது 2 போதும். அப்ப சரியா பாருங்க. இந்த இயற்கையில உயிரினம் தோன்றும்போது முதல்ல தோல் வந்துச்சு, 2வது நாக்கு வந்துடுச்சு. போதும். அவ்வளவுதான். இது 2ன் மூலமாக தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, உயிரோடு இருப்பதற்கு இது 2 போதும். போதும். நீங்க பாருங்க, நடைமுறை வாழ்க்கையில, சமுதாயத்துல பாருங்க. இந்த நாக்கினுடைய சுவை எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும். தோலு எல்லாருக்கும் வேலை செய்யும். ஆனால், இப்ப மற்ற புலன்களை எடுத்து பாருங்க. கண்ணு கண்ணு தெரியாமல் எத்தனை பேர் வாழ்கிறார்கள்? வாழ்கிறார்களா? நெறைய பார்க்கிறோம். நெறைய பார்க்கிறோம். காது கேட்காதவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. மூக்குல வாசனையே தெரியாது. அப்படியும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உடலோடு, உயிரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஞானம் அடைய முடியுமா? ஞானம் அடைய முடியுமா? சீக்கிரம் ஞானம் அடைஞ்சிடலாம். அவ்வளவுதானே! அவங்களுக்கு அந்த மாரி இருக்கவங்களுக்கு இன்னமும் ஞானம் கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். அதிகமா இருக்கும். அப்ப இந்த 3ம் இல்லாமல் வாழ்பவர்களை நாம் பார்க்கிறோம். அப்ப வாழ்றதுக்கு இது 3ம் அவசியம் என்று இல்லை என்பதை இயற்கை உணர்த்துகிறதா? ஆனா நாக்குல சுவை இல்லாம இருக்கவே இருக்காது. எப்ப இருக்கும் தெரியுங்களா? நாக்குல சுவை தெரியாமல் மனிதனுக்கு எப்ப இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு உடம்புக்கு முடியல. அங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நாக்கு வழியா சாப்பிடாத அப்படின்னு அந்த அறிவாகிய தெய்வம் சொல்லுது இல்லையா? உடலின் அறிவு சொல்லுது இல்லையா? அப்பதாங்க சுவை இல்லாம போகும். மற்றபடி நாக்குல சுவை இல்லாத மனிதர்கள்ங்கிறது இருக்காது. நாக்குலயே சுவை இல்லாம அந்த உடம்பு முடியாதப்ப காய்ச்சலப்ப நாக்குல சுவை இல்லாம இருக்கும். சுவை தெரியாது. அப்ப உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கப்ப சுவை தெரியாது. ஆனா ஒரு ஆளுக்கு சுவையே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம் ஃபுல்லா கெட்டு போய் கிடக்குன்னு அர்த்தம். அப்படி கிடக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன வருது? அப்படின்னா, நீ அப்படியே பட்னியாவே இருந்து அந்த சிஸ்டம் எல்லாம் சரியாகிற வரைக்கும் பட்னியா இருன்னு சொல்லுது. சிஸ்டம் சரியான உடனே சுவை வந்துவிடும். நீங்க பாருங்க, இது ஒரு ஞானம் இருக்கு. உங்களுக்கு சுவை நன்றாக தெரிகிறது என்று சொன்னால், அந்த சுவையை உணர முடிகிறது என்று சொன்னால், நம்ம சிஸ்டம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். ஆரோக்கியமா இருக்கும்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க சுவையாக இருக்கக்கூடிய உணவை சாப்பிடுங்க. உங்களுக்கு உங்க நாக்குக்கு எந்த சுவை பிடிக்கிறதோ, அந்த சுவையை சாப்பிடுங்க. ஆனால், அந்த சுவையை முழுமையாக உணர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அத அரைகுறையா சாப்பிடுறது அதான் ப்ராப்ளம். அப்ப, இப்ப எந்த சுவையாக இருந்தாலும், அதை நாக்குல, வாயில மென்னுகிட்டே இருக்கும்போது, அந்த சுவை முழுவதையும் உணர்ந்த பிறகு முழுங்குங்க. அப்படி முழுங்குனா ஒண்ணும் செய்யாதும்பாங்க. அப்ப நல்ல சுவையா எதைனாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப சுவை தெரிகிறது என்று சொன்னால், அங்க ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப அந்த இடத்துல மட்டும் தான் அது நிக்குமே தவிர,
இப்ப ஒருத்தருக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் கண்ணு தெரியல, காது கேட்கலன்னு சொல்றோமே, அது மாதிரி இந்த சுவை தெரியலன்னு இருக்காது. இந்த இயற்கை அப்படி அதை நிறுத்தாது. அதே போல தோலினுடைய உணர்வை நிறுத்தாது. இது 2ம் மஸ்ட்ன்னு வச்சிருக்கு. எதுக்கு மஸ்ட்? இது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய. ஆனா இதே நாக்குல இன்னொரு வேலை நடக்குதுல்ல. இப்ப இந்த நாக்குலயும், மூக்குலயும் பார்த்தீங்கன்னா 2 வேலை நடக்கும். மூக்குல வந்து என்ன பண்றோம்? வாசனையை நுகர்கிறோம். அது இல்லாம மூக்கு சுவாசிக்குதா? மூக்கு வழியாக தானே பிராணவாயு உள்ள போயிட்டு வருது. அதுவும் நடக்குதுல்ல. ஆமா. இப்ப மூக்கு வழியா அவருக்கு அந்த வாசனையை நுகர்றதுக்கு தெரியாம, வாசனையே தெரியாம சில பேர் இருப்பாங்க. ஆனால் அவருக்கு மூக்கு வழியா மூச்சு போறதுங்கிறது அது நடந்துகிட்டே அது நிக்காது. அந்த இயற்கை பாருங்க, எது தேவையோ கரெக்டா அத நிறுத்துறது இல்ல. இதே மாரி நாக்குல 2 வேலை இருக்கு. ஒண்ணு சுவைத்தல். இன்னொன்னு என்ன? நாக்க வச்சு தானே பேசுறோம். பேசணும்னா நாக்கு வேணும். நாக்கெல்லாம் பேச முடியுமா? இப்போ பேச முடியாத ஊமைகள் இருக்காங்களா? இருக்காங்களா? இருக்காங்க. அப்ப அந்த நாக்கு இருக்குது. ஆனா, அது பேச முடியாம இருக்கு. சரி. இப்ப பேசாம இருக்கிறதுனால, உயிர் வாழ்வதற்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. அப்ப ஊமைகள் இருக்கிறார்கள். இவங்களுக்கு காதும் கேட்காது. பொதுவா வந்து ஊமையாக இருப்பவர்களுக்கு காது கேட்காது. 2ம் செயல்படாது. அப்ப பாருங்க, இந்த நாக்குலயும், மூக்குலயும் அந்த வாய் பேச முடியாமல் இருப்பவர்கள் இருந்தாலும், வாசனையை உணர முடியாதவர்கள் இருந்தாலும், அங்க காற்று உள்ளே சென்று வருவதும், நாக்குல சுவை உணர்வதும், அது வந்து கம்ப்ளீட்டா நிக்கிறதே கிடையாது. அப்படி நிறுத்தி இயற்கை எதுவும் பண்றது இல்ல. அப்ப இயற்கை என்ன பண்ணுது? தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நமக்கு எந்த தடையும் செய்வதில்லை. அங்க தேவையில்லை என்று சொன்னால் மட்டும் அது என்ன பண்ணுது? நாக்க அத நிறுத்தி வைக்குது. நிறுத்தி வைக்குது. அப்ப மற்ற 3 புலன்களும் இல்லை என்று சொன்னாலும், நாம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். சரி, தேவைகள் நிறைவேறிவிட்டது என்று சொன்னால், அடுத்து அறநெறிகள் 3, அறிவின் உயர்வடிகள் 3 என்ன பண்ணலாம்? ஞானம் என்ற நிலைக்கு சென்று விடலாம். அப்ப அதுக்கு இந்த 2 புலனே போதுமே. அப்ப மற்ற புலன்லாம் என்ன? மற்ற புலன்கள் எல்லாமே தேவை என்று இல்லை. அதுல என்ன பண்ணலாம்? இப்போ இன்னைக்கு காலையில சிந்தனையில கூட அதான் சொன்னோம். மற்ற 3 புலன்கள் மூலமாக ஒரு பொருளை நாம் நமதாக்கி பெற்று துய்த்து அனுபவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது வேதாத்திரியத்துல ஒரு வித்தியாசமான சிந்தனை. நாங்க படிக்கிறப்ப எல்லாம் இப்படி ஒரு சிந்தனை எல்லாம் எங்களுக்கு குடுக்கல, தெரியல. இப்ப இந்த 3ம் பாருங்க, இந்த 3லயும் நாம பொருள்களை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இல்லை. கண்ணுல பார்க்கணும் அப்படின்னா, கண்ணுல பார்க்கலாம். அது இந்த இயற்கையை பார்க்கலாம். வேறு ஒருவருடைய பொருளாக இருந்தாலும், இப்ப வேற ஒருத்தருடைய டிவி, அதுல நம்ம படம் பார்க்கலாம். பார்க்கலாம். ரசிக்கலாம். ரசிக்கலாம். ஆனால் அதை நமதாக்கிக் கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறதா? இல்லை. இல்லை. இப்ப நம்ம வீட்ல டிவி வாங்கி வச்சா இங்க படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். சரி. இல்ல, டிவி இல்ல, பரவால்ல. ஒரு சினிமா தியேட்டர்ல போய் படத்த பார்த்துட்டு வந்துருங்க. அது எங்க இருந்தாலும் பார்க்கலாம். பார்க்கலாம். அதை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. காதுல கேட்கணும். எங்கேயாவது மைக் செட்ல பாட்டு போடுறாங்கன்னா கேட்க வேண்டியதானே? இல்ல நம்ம வீட்ல தான் வாங்கி வச்சு நம்ம தான் போட்டு கேட்கணும் அப்படிங்கிறது வந்து, அது ஒரு நமக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு தன்முனைப்புல எனதுங்கிற தன்முனைப்பு. தன்முனைப்பு. ஆனால் அவசியம் இல்லை. கேட்பது என்பது என்ன கேட்கிறதோ அதை கேட்கலாம். அது அவசியம் இல்லை. மூக்குல நுகர்றது, அது எங்க இருந்தாலும் நுகரலாம். யார் வீட்ல பூ பூத்து இருந்தாலும் அத வாசனையை நம்ம நுகரலாம். அப்ப
இந்த இந்த மூன்று புலன்களும் என்ன இருக்குன்னா ரசித்தல் என்ற ஒரு நிலைக்கு வருது. அங்க அடைய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. எதையும் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அடைய வேண்டிய அடைந்தால்தான் நாம் அதை உணர முடியும் என்பது இந்த ரெண்டே ரெண்டு புலன் மட்டும்தான். இந்த ரெண்டு மட்டும்தான். அப்ப நாக்குல வந்து அந்த ஏதாவது உணவு பொருள், இப்போ ஒரு டீ சாப்பிடணும்னா கூட அந்த டீயை எனதாக்கி கொண்டு நான் அதை தூக்கும் போதுதான் அதை அனுபவிக்க முடியும். அப்படி டீயை பார்த்து சுவையை உணர முடியாது. அப்ப அத எனதாக்கி கொள்ள வேண்டிய ஒரு நிலை வருகிறது. அப்ப மனிதன் இந்த உலக பொருள்களை எனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை எதற்கு வருகிறது என்று சொன்னால், இந்த நாக்குக்கும் தோலுக்கும் உரியது மட்டும்தான். இப்ப பாருங்க, அத்தியாவசிய தேவைகள் சரியா வருதா? உணவு, உடை, இருப்பிடம்னா அந்த காலத்துல சொல்லிட்டாங்க. இப்ப மகளிர் சொல்ற தேவைகள் 3 கரெக்டா வருதா? தேவைகள் 3 சரியா வருது. இந்த 2 புலனுக்கு தான். அதுதான் தேவை. இவ்வளவுதான் வாழ்க்கைக்கு தேவை. அப்ப இப்ப கண்ணுல பாக்குறதுக்கு நான் எங்க வீட்டுல நான் சொந்தமாக்கி வச்சுதான் பாப்பேன்னு வாங்கி வச்சிருக்கிறது எல்லாமே அனாவசியம். அனாவசியம் அப்படின்னு இருக்கணும்னு அவசியமே இல்லை. அது இல்லைனாலும் உயிர் வாழ முடியும். வீட்டுல டிவியே இல்லை, நான் வந்து உயிர் வாழ முடியாது அப்படிலாம் இல்லை. வீட்டுல டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, ஆடியோ இல்லை, ஸ்பீக்கர் இல்லை, இது இப்படி இது மாதிரி எத்தனை பொருள்கள் நீங்க சொன்னாலும் அவையெல்லாம் இல்லைன்னாலும் உயிர் வாழ்றது வாழ முடியும். அப்ப இது எல்லாம் இதுல இப்ப இன்னைக்கு நாம வந்து அடிப்படையாக பொருளீட்டி பொருளை பெற வேண்டும் என்பது இந்த 2 புலன்கள் தேவை அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒண்ணு. அந்த காலத்துல வேலைக்கு போனவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி சாப்பிடணும், துணிமணி போடணும், இதுக்குத்தான் வேலைக்கு போனாங்க. இது நிறைவேறிவிட்டால் எனக்கு வாழ்க்கையில திருப்தி என்று சொன்னார்கள். நிறைவாக இருந்தார்கள், அமைதியாக இருந்தார்கள். அவங்களுக்கு நீங்க போய் ஆக்கினை தவம், துரிய தவம் கொடுத்துருந்தீங்கன்னா அப்படி உடனே கிடைச்சிருக்கும், அவங்களுக்கு நிலைத்திருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த சாப்பிடுறதுலயே தேவையை மீறி இன்னும் அது வேணும் இது வேணும்னா அதுக்கு அவ்வளவு பொருளையும் நம்ம வாங்கி கொண்டு அதுலயும் மீறிட்டோம். அதுல மீறணும், தோல்ல மீறணும். அதுக்கு மேல இந்த கண்ணு, காது, மூக்கு, இதுக்கு நான் எனதாக்கி கொண்டுதான் அதை ரசிப்பேன் அப்படின்னு. இப்படி எனதாக்கி கொண்டுதான் ரசிப்பேன் சொன்னோம்னா எத்தனை எனதாக்குறது? அங்கு நாம் ரசித்துக் கொண்டிருப்பதற்கு மேல் இன்னொரு அழகான ஒரு காட்சி வெளியில இன்னொரு இடத்துல வரும். அப்ப எல்லாத்தையும் நீங்க வாங்கி வச்சுதான் ரசிக்கணும் அப்படிங்கிறோம்னா முடியுமா? இது நடக்காத ஒன்று என்பதை தெரிந்து புரிந்து கொள்வது ஒரு ஞானம். இது ஆகாத ஒன்று, ஆகாத ஒன்று. எல்லாத்தையும் எனதாக்கி கொண்டுதான் ரசிப்பேன் என்று சொன்னால் அது முடியாத ஒன்று. அது நம்ம வாழ்வை சீர்குலைக்கக்கூடிய ஒன்று. அப்ப எங்க இருந்தாலும் ரசிக்கலாம், அவ்வளவுதான். அதை எனதாக்கி கொண்டுதான் போகணும் அப்படின்னு தேவையில்லை, தேவையில்லை. இப்போ இன்னைக்கு சென்னையில வேலை பார்க்குறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. காலையில கார் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருது, சாயந்தரம் கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போயிருது. அப்ப அவர் கார்ல வந்து கூட்டு போயிடுறாங்க, கார்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்கல்ல. ஆமா சார், இருந்தாலும் அதை நான் எங்க சொந்தமா ஒரு கார் வாங்கி அந்த கார்ல போய் அந்த கார்ல வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசு நினைக்குதே. எப்ப சொந்தமா கார்ல போனாலும் கார்ல தான் பயணம் பண்றேன், இதுவும் கார்ல தான் பயணம் பண்றேன். இப்ப என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அவரு கூட்டு போய் கூட்டு கொண்டு ரிஸ்க் இல்லாம வந்துட்டு போனியானே. இருந்தாலும் அந்த ஈகோ என்ன சொல்லுது பாருங்க. அதுல ஒரு என் சொந்தமா ஒரு இப்ப இவர் என்ன பண்றாரு, இது சொந்தமா ஒரு காரை வாங்கி வீட்டுல நிறுத்திட்டு அந்த கார்ல ஆபீஸ் போயிட்டு வர்றாரு. இந்த காரு இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெளியில எடுத்துட்டு போறாரு. இந்த ஒரு நாளைக்காக டெய்லி போறது அந்த காரு. இந்த ஒரு நாளைக்கு போறதுக்கு
இங்க காரை வாங்கி வண்டி வீட்டுல இப்படி நிறுத்தியிருக்காரு. இது மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்கள் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல எத்தனை வீடுகளில் எத்தனை கார்கள் இருக்கு. அப்ப இந்த கார் உற்பத்தியில அவ்வளவு உற்பத்தி, அவ்வளவு இந்த இயற்கையின் வளத்தை நம்ம என்ன பண்றோம்? சுரண்டி எடுக்கிறோம்ல. எடுத்து என்ன பண்றோம்? வீட்டுல சும்மா நிக்குது. நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த கார் பார்க்கிங்ல கார் நிக்கும். அப்படியே நின்றுகிட்டே இருக்கும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு எடுப்பாரு. இப்ப மாசத்துக்கு 2 நாள் எடுக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்ட கூட தெரியாது. ஆனா உள்ள கார் நிக்கணும். அப்ப எந்த அளவுக்கு மயக்கத்துக்கு மனிதன் போய்விட்டான். இவனுக்கு எப்ப ஞானம் கிடைக்கும்? எப்ப அவன் ஞானத்தின் பாதைக்கு வர்றது? ஞானத்தின் பாதைக்கே வர முடியாது. அப்படி இருக்கிறது. அப்ப எது ஞானம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானத்தின் பாதைக்கு வரணும்னாலே முதல்ல இந்த புலன் வழியான வாழ்க்கையில இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய ரகசியங்களை முதல்ல இந்த ஞானத்தை உணர்ந்து கொண்டு எது மஸ்ட், எது தேவை, எது தேவையில்லை அப்படின்னு பிரித்து உணர்ந்து இப்ப நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல, அதை நினைச்சு புலம்பாம வாழ்ந்தோம்னாலே அதுவே ஒரு ஞானம் தான். ஏன்? அங்க துன்பம் இல்லாமல் வாழ்றோம் இல்லையா? இப்ப இது துன்பமா இருக்குல்ல, இதை நான் வாங்கி வைத்து அனுபவிக்கிறதுக்கு எனக்கு வாங்க முடியலையே அப்படின்னு எவ்வளவு பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க முடியலையா? ரைட்டு, இது வாங்க முடியல, பரவாயில்ல, ஏன் இப்ப அதுல என்ன செத்தா போயிட போறோம்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்து மனிதனை துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதுதான் வேதாத்திரிய ஞானம். மகரிஷி தெளிவா இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க. இது தேவையா இல்லையா? அப்ப பாருங்க, அந்த தேவைகள் 3ன்னு சொல்லி தேவையா இல்லையான்னு சொல்லி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்த ஆன்மீகம்னு பார்த்தோம்னா மகரிஷியுடைய ஞானம் தான். ஆனா இப்பொழுதெல்லாம் ஞானம் என்பது எப்படி போயிட்டு இருக்கு? ஞானம் சொல்லிட்டு அது எப்படி எப்படி இதை பெறுவது? நீங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல சில விளம்பரங்கள்லாம் வருது. லட்சுமி குபேர பூஜை அந்த கோயில்ல வடநாட்டுல இந்த ஊர்ல அப்படி ஒரு பெரிய யாகம் நடத்தப்படுகிறோம். இது பெரிய யூடியூப்ல விளம்பரம் வரும். யாகம் நடத்தப்படுகிறது. நீங்க அதுல பதிவு பண்ணிக்கங்க. உங்க பேர்ல அங்க யாகம் நடத்தி உங்களுக்கு இதை அனுப்பிடுவாங்க. உங்க வீட்டில் எல்லா செல்வங்களும் பெருகும். உங்க வீட்டுல வசதிகள் பெருகும். இதுக்காக அந்த என்னமோ சிந்திப்பூர், சனி சிந்திப்பூர், இந்த பூர், அந்த பூர், இங்க எல்லாம் அது யாகம் நடக்குது, பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான பணத்தை சொல்லி பதிவிக்கிறாங்க. சில கோயில்கள்ல இது நடக்குது அப்படின்னு. இந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான இந்த கண்ணு, காது, மூக்கு இதுல எல்லாம் அனுபவிக்கிறதுக்கான பொருளை உங்க வீட்டுல கொண்டு வந்து சேர்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறது தான் அந்த கடவுள் அங்க உட்கார்ந்துட்டா. என்ன ஒரு அறிவீனமான ஒரு இதை வைத்துக்கொண்டு அவர்கள் அப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார். இது மாதிரி விளம்பரங்கள் இப்பொழுது நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. அங்க அந்த யாகம் நடக்குது, இந்த அங்க யாகம் நடக்குது, இன்னும் குறைந்த இடங்களே இருக்கிறது இப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் வரக்கூடியதை பார்க்கிறோம். அதுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டுகிறார்கள். பணம் சரி, இப்போ நாம உண்மையான ஞானம்னா என்னங்கிறதான் நாம சொல்லணும்னு நினைக்கிறோம். நம்ம இப்ப நேரடி பயிற்சியில கூட என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம்? இப்ப நம்ம இங்கே எது ஞானம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க பிராக்டிக்கலா ஞானம்ங்கிறதுக்குள்ள நாமளை வந்து அப்படி வாழ்க்கையில பயணிப்பதற்கான ஒரு நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆஹா, இங்க ரொம்ப உண்மையான ஞானத்தை சொல்லிடுறாங்க போல் இருக்கு. அப்ப 50 பேரு அதுல 50 பேர் தான் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 50 பேருக்கே உண்மையானவங்க 50 பேரே வர்றதுக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கே இப்ப புரியும். இன்னும் வரமாட்டேங்கிறோம். அந்த 50 இன்னும் நமக்கு புள்ளப்பாகல. ஏன்? உண்மையானது. அப்ப இதையே 50 80 மாத்தணும் அப்படின்னு இன்னைக்கு நினைச்சோம்னா என்னது? இது எல்லாத்தையும் அப்படியே மாற்றி மக்களுக்கு அந்த எதிர்பார்க்கு தகுந்த மாதிரி ஞானத்தை மாற்றி விட்டால் கூட்டம் வந்துடும். அப்ப இப்படி மாற்றி அவர்களை மாற்றுவதனால் நம்ம இப்ப இதை நடத்துபவர்களுடைய கர்மையும் கெடுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதை நம்ம கெடுத்துக்கிறதுக்கு நாம தயாரா இல்லை. அப்ப இது வேண்டவே வேண்டாம்.
வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்? நாம முதல்ல இந்த ஞானத்தினுடைய உண்மையை தெரிந்து கொண்டால்தான் அப்படி வர முடியும். இல்லாட்டி முடியாது. இல்லாட்டி நம்மளும் அந்த பணத்துக்கு பின்னாடி, அந்த பொருளுக்கு பின்னாடி போகிற மாதிரி ஆகிவிடும். அப்படிங்கிற அடிப்படையில இந்த இந்த புலன்கள் எப்படி வரிசையா வந்ததுங்கிறதையும், இதுல இந்த 3 புலன்களும் வெறும் ரசிப்பதற்கு தானே தவிர, அதுல அடைதல் என்பதற்கான வேலையே இல்லை. அடைதல் என்ற ஒன்றை 2 தான் புலன். அதை யாருக்கும் முழுமையாக இயற்கை நிறுத்தி வைக்கவில்லை என்ற உண்மை ஞானத்தை இன்று தெரிந்து கொள்ளுங்கள். மற்றதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கு. இந்த 2ஐயும் நிறுத்தி வைக்கிறதே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது நாக்கில் நிறுத்தப்படுகிறது என்று சொன்னால், அது உள்ளே நமக்கு சிஸ்டம் சரியாக இல்லை. அங்க பழுதடைந்திருக்கிறது. இங்கு வேலை நடக்கிறது. பாலம் வேலை நடக்கிறது. அந்த வழியில் செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைதான் அப்படி நிறுத்துதே தவிர, அதுவும் தற்காலிகமாகத்தான் நிறுத்துமே தவிர, நிலையாக அதை நிறுத்துவதில்லை. அப்படிப்பட்டவர்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த புலன் வழியான ஞானத்தை இன்று நாம் அறிந்து கொண்டோம். இதன் அடிப்படையில் வாழ்வதற்கான ஒரு முயற்சியை செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.